Hello children, great day to all. Today we are going to see Unit 2 towards history. ஓகே அம்மா, ஆதி காலத்தில் மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, எப்படி படிப்படியாக அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே அம்மா, in this lesson we are going to learn about how the human beings developed their lifestyle in each period. Okay amma, okay, come let us see. Stone Age. Stone tools and weapons were used by humans in the past. To start with, humans were not aware of any weapons or metals. ஓகே அம்மா, அதாவது கற்காலத்தில் மனிதர்கள் கற்களை தான் ஆயுதங்களாக பயன்படுத்தினாங்க. ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு வெப்பன்ஸ் மெட்டல்ஸ் பற்றிலாம் தெரியாது. they took several years to invent them. பல வருடங்கள் அந்த மெட்டல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு பல வருடங்கள் எடுத்தது. சரியா? our lives today are their gifts. இன்று நாம் வாழும் வாழ்க்கை அவர்களோட கிஃப்ட்ஸ், அவங்க தந்த கிஃப்ட்ஸு தான். சரியா? in this period humans were not aware of scripts. எழுத்து வடிவங்கள் பற்றி அவங்களுக்கு தெரியாது. the stone age is the period in which stones were used as weapons. கற்காலங்களில் ஸ்டோன்ஸை வெப்பன்ஸாக ஆயுதங்களாக பயன்படுத்தினாங்க. then come to the next one. nature of human evolution. Early humans lived in jungles along with the animals. They used the stone tools to protect themselves, drive away animals, dig out roots, shoots, etc. What is given there? Early humans, அதாவது பழைய காலங்களில் வாழ்ந்த மனிதர்கள் குகைகளில் அனிமல்ஸாக வாழ்ந்தாங்க. கற்களை எதுக்கு பயன்படுத்தினாங்க? டூல்ஸாக அவங்கள தற்காத்து கொள்ளவும், அனிமல்ஸ்டேருந்து அவங்கள பாதுகாத்துக்கொள்ள, அப்புறம் ரூட்ஸ், அந்த ரூட்ஸ் எல்லாம் தோண்டி எடுக்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க. the most important thing is that they ate everything raw including flesh. என்ன பண்ணாங்களாம்? எல்லாத்தையுமே பச்சையாக சாப்பிட்டாங்க, இன்க்ளூடிங் ஃப்ளெஷ், மாமிசத்தையுமே அவங்க பச்சையாக தான் சாப்பிட்டாங்க. சரியா? ஏன்னா அவங்களுக்கு சமைக்க தெரியாது, நெருப்பு அவங்க அப்போ கண்டுபிடிக்கலை. ஓகேயாம்மா? they did not know the use of fire in the beginning. At first, dog was their good companion. அந்த காலங்களில் டாக் தான் அவங்களுக்கு மனிதர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தது. wild animals ran away when dogs barked. இந்த நாய்கள் குறைக்கும் போது அந்த காட்டு விலங்குகள் ஓடி போகிறத மனிதன் பார்த்தா, அதனால் டாகை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டான். human tamed dog as their pet at first. அந்த டாகும் காட்டில் தானே இருந்திருக்கும். அப்போ அந்த டாகை மனிதனுக்கு அடி பண்ணிடுற மாதிரி அவன் செஞ்சு அப்படியே அவனை பெட்டாக்கி அதை தனக்கு காவலாக வச்சுக்கிட்டான். சரியா? மற்ற மிருகங்கள்கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு காவலாக வச்சுக்கிட்டாங்க. they took it wherever they went. Later, they started rearing cattle as they did not harm them and were very useful to them. அப்புறம் என்ன, கொஞ்ச நாள் கழித்து கால்நடைகளை வளர்க்க ஆரம்பித்தாங்க. அந்த கால்நடைகளை ஆடு மாடு இதெல்லாம் இவங்களை எந்த விதத்துலேயும் காயப்படுத்தலை அப்படிங்கிறதுனால, சரி இதையும் நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்தாங்க. then they observed some grains growing along the river side. அப்புறம் பார்க்குறாங்க சில கிரெயின்ஸ் அந்த நதிக்கரை ஓரங்களில் வளர்ந்துருக்கிறத பார்க்குறாங்க. they ate them and found it very tasty. அதை சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. they observed that the scattered grains were only eaten up by birds.
இப்போ என்ன பார்க்குறாங்க, அந்த நல்ல கதிர் வந்து முத்தி விதைகள் ஃபுல்லாக அந்த இதில் தெரிச்சிருக்கும்ல, அந்த மாதிரி தெரிச்சதை வந்து அந்த பறவைகள் வந்து சாப்பிட்டுட்டு போகிறத பார்க்குறான். அப்போ இந்த மாதிரி விளைஞ்சி வந்திருக்கிறத சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். தேவர் கீன் அப்சர்வர்ஸ், அதை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து, ஏர்லி மேன் ஃபவுண்ட் தட் த கிரெயின்ஸ் க்ரோ வித் த ஹெல்ப் ஆஃப் சன்ஷைன் அண்ட் ரெயின்ஃபால். அதை உன்னிப்பாக கவனித்ததில் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த கிரெயின்ஸ் எப்படி வளருது, சூரிய வெளிச்சத்துலேயும் அந்த மழை நீர்லேயும் தான் அது வளருதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. thus they learned the art of cultivation. இந்த மாதிரி தான் ஆதி காலத்து மனிதர்கள் கல்டிவேஷன், உணவு பயிர்களை வந்து எப்படி வந்து பயிரிடணுங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கிறாங்க. சரியாம்மா? ஃபஸ்ட்டு வந்து சும்மா அந்த ஆற்று பக்கத்தில் இருக்கிற அந்த இதை பறவைகள் கொத்தி தின்னுட்டுருக்கதை பார்க்குறாங்க. அப்புறம் தான் வந்து அதை கீனாக அப்சர்வ் பண்ணும்போது மழை நீர், சூரிய வெளிச்சம் எல்லாம் பட்டு அது எப்படி வளருதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுலேருந்து தான் கல்டிவேஷனை தெரிஞ்சுக்கிறாங்க. சரியா? ஹியூமன் நோட்டிஸ்டு ஃபாரஸ்ட் ஃபயர், காட்டு தீயை திரும்ப நோட்டீஸ் பண்ணுறாங்க, கவனிக்கிறாங்க. ஓகே, you see the next paragraph. Human noticed forest fire. At first they were afraid of fire. காட்டு தீயை பார்க்குறாங்க, அதை பார்த்து ஃபஸ்ட்டு பயந்தாங்க. They found some animals dead due to fire. They found some animals are dying in the fire. They are then they ate the flesh of the burnt animals. After the fire, they went inside the forest and they started to eat the burnt animals. Okay, it tasted good. அது சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. They also observed that the spark came out by scratching two stones together. அதுக்கப்புறம் அதை கூர்ந்து கவனிக்கும்போது 2 ஸ்டோன்ஸ், அதாவது சிக்கிமுக்கி கற்கள்னு சொல்லுவாங்க, அது வந்து கொஞ்சம் கரடுமுரடாக இருக்கும்போது அந்த கற்கள் உரசும்போது அந்த நெருப்பு வர்றதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சின்ஸ் தென் தே ஏட் குக்டு ஃபுட். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து உணவை வந்து சமைச்சு சாப்பிட பழகுனாங்க. சரியா? அதுக்கு முன்னாடி வர ரா ஃப்ளெஷ் அப்படியே பச்சையாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. காட்டில் நெருப்பு பற்ற உடனே அதை பயந்தாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த நெருப்பில் சிக்கி அனிமல்ஸ் இறந்ததை பார்த்த உடனே அந்த ஃப்ளெஷ்ஷை சாப்பிடும்போது அது வந்து டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா சமைச்சு அவங்க இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை, சமைச்சதை சாப்பிட்ட உடனே டேஸ்ட்டாக இருந்த உடனே சரி நம்ம இப்படி ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த நெருப்பு எப்படி உண்டாகுதுன்னு பார்க்கும்போது அந்த கற்கள் உரசி உண்டாகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, then you see early humans, pictures are given. Museum is a place where objects which are rare and used by our ancestors are preserved. மியூசியம்ங்கிறது வந்து ஆதி காலத்தில் உள்ள மனிதர்கள் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு இடம். சரியா? தீஸ் கிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள். தேர்ஃபோர் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ரிசர்வ் த ரிமைன்ஸ் ஆஃப் த பாஸ்ட். இது வந்து ரொம்ப அந்த பழங்காலத்து நினைவுகளை வந்து நமக்கு ரிமைண்ட் பண்ணதுக்கு மிக உதவியாக இருக்குது. எது? இந்த மியூசியம். சரியாம்மா? Remains or the objects or things used by the people of the past which got buried under the earth. ஓகேயாம்மா? அந்த பூமிக்கடியில் புதையுண்டு கிடக்கிற அந்த ஆதி காலத்தில் உள்ளதை வச்சு நம்ம வந்து மியூசியத்தில் எடுத்து வச்சு வருங்கால சந்ததியினருக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணாங்கங்கிறத காட்டுறதுக்காக வச்சுருக்குறோம். ஓகே, யூ see, early human used quartzite, a type of stone for making tools and weapons. சரியாம்மா? குவார்ட்டசைட்டுங்கிறது வந்து என்னது? a type of stone for making tools and weapons. சரியா? then a type of stone called flint stone was used to produce fire. flint stone,
அது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? ப்ரொடியூஸ் ஃபயர் உண்டாக்குறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் கல்டிவேஷன். Early humans did not know to grow crops. They wandered in all the landscapes in search of food. அவங்களுக்கு வந்து கல்டிவேஷன் பற்றி தெரியாது. சாப்பாட்டுக்காக எல்லா இடங்கள்லையும் சுற்றி திரிஞ்சாங்க. தே ஏட் வாட் எவர் தே காட் அண்ட் ட்ராங்க் வாட்டர் ஃப்ரம் நேச்சுரல் சோர்சஸ். அவங்க கையில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட்டாங்க பசி எடுக்கும்போது. அப்புறம் தண்ணி குடித்தாங்க. சரியா? this kind of life was called nomadic life. ஓகேம்மா, இதைத்தான் nomadic lifeன்னு சொல்கிறோம். They wore leaves, skins of animals, barks of trees to cover their body. They lived in caves and holes of the big trees. சரியா? அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணாங்க? இலைத்தலைகளை எடுத்து மேலே ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இறந்த அனிமல்களோட ஸ்கின்னு. சரியா? அப்புறம் வந்து அவங்க வாழ்ந்தது கேவ்ஸ், குகைகள்லையும் மரங்களில் உள்ள பெரிய பெரிய பொந்துகள்லையும் மனிதர்கள் வாழ்ந்தார்கள். சரியா? நெக்ஸ்ட் பேஜ். ஸ்டோன்ஸ் வேர் ஷார்பன்ட் ஆஸ் டூல்ஸ் பை தெம். ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? நல்லா ஷார்ப் பண்ணி டூல்ஸாக யூஸ் பண்ணாங்க. தே மேட் இட் வித் த ஹெல்ப் ஆஃப் அதர் ஸ்டோன்ஸ். இன்னொரு கல்லை வச்சு அந்த கல்லை வந்து ஷார்ப் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? These sharp tools helped to hunt animals and tear the flesh of animals. இந்த ஷார்ப் டூல்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணிச்சு? அனிமல்ஸை வேட்டையாடுறதுக்கும் அந்த அனிமல்ஸோட ஃப்ளெஷ்ஷை வந்து குத்தி கிழிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணாங்க. They used bones, horns, stones, skin, branches of trees and sticks as their tools and weapons. இது எல்லாத்தையுமே வந்து டூல்ஸாகவும் வெப்பன்ஸாகவும் யூஸ் பண்ணாங்க. This stage of development in history was called New Stone Age or Neolithic Age. ஓகேம்மா, இதை வந்து புதிய கற்காலம் அல்லது நியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? ஓகே, தென் கம் டு த நெக்ஸ்ட் ஒன், ஸ்டோன் ஏஜ். பாருங்கள், பேலியோலித்திக் ஏஜ், ஓல்டு ஸ்டோன் ஏஜ், பழைய கற்காலம். சரியாம்மா? இது ஃபஸ்ட் ஒன். ஓகே, தென் செகண்ட் ஒன் மெசோலித்திக் ஏஜ், மிடில் ஸ்டோன் ஏஜ், பழைய கற்காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்கும் இடைப்பட்ட காலம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், நியோலித்திக் ஏஜ், நியூ ஸ்டோன் ஏஜ். சரியா? புதிய கற்காலம். ஓகே, and the duration is given there, you see to it. Then see the picture. They used cloths, torches, tools and weapons. The purpose of using them are given below. They used cloths, torches na enadhu தீப்பந்தம். சரியா? tools and weapons கீழே வந்து எதுக்குன்னு கொடுத்துருக்காங்க பாரு, to protect themselves from animals. அந்த டூல்ஸு அப்புறம் வந்து இந்த நெருப்புகள்லாம் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அனிமல்ஸ்லேருந்து தங்களை பாதுகாத்துக்கிட. டு ஃபைண்ட் த பாத் அட் நைட், இரவு நேரங்களில் வழி தெரியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நெருப்பு பந்தங்களை யூஸ் பண்ணாங்க. அடுத்து பாருங்கள், டு ப்ரொடெக்ட் தெம்செல்வ்ஸ் ஃப்ரம் வின்டர், குளிர்லேருந்து தங்களை காத்துக்கிடதுக்கும் யூஸ் பண்ணாங்க. ஓகே அம்மா. தே ட்ரூ, நெக்ஸ்ட் பாருங்கள், they drew paintings of what they saw around them on the walls of the caves where they lived. ஓகே, அவங்க வந்து என்ன செஞ்சாங்க? பெயிண்ட் பண்ணாங்க. என்னென்ன அவங்க வாழ்ந்த இடங்களில் என்னென்ன அவங்க சுற்றி பார்த்தாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்க வாழ்ந்த குகைகளில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், ஸ்டோன் வீல்ஸ். when the stones rolled down the mountains, they occurred round shape. அதாவது மலைப்பகுதிகளில் இருந்து கற்கள் வந்து உருண்டு ஓடி வரும்போது அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து பார்க்குறான். சரியா?
அது அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கிறதையும் அது ரவுண்ட் ஷேப்பை வந்து எப்படி உருண்டு வருது அப்படிங்கிறதையும் மனிதன் பார்க்குறான். பார்த்ததுக்கப்புறம் ஹியூமன்ஸ் அப்சர்வ்டு தம் அண்ட் தஸ் வீல் வாஸ் இன்வென்டட். அப்போ இப்படி உருண்டு வருதே, அப்போ இதை வச்சு இது மாதிரி ஒரு வீல் இருந்ததுன்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உதவுமே அப்படின்னு சொல்லிட்டு வீலை கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? இன் த பிகினிங் இட் வாஸ் மேட் ஆஃப் ஸ்டோன் அண்ட் லேட்டர் பை வுட். ஆரம்பத்தில் வந்து கற்களில் வந்து வீல் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் கற்கள்லேருந்து வுட்டுக்கு மாறினாங்க. சரியா? திஸ் வாஸ் த ஃபஸ்ட் சயின்டிஃபிக் இன்வென்ஷன். இதுதான் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பாக கருதப்படுது. Portrait was also one of the greatest inventions by humans. சரியா? The baked pot was strong and looked beautiful. சரியா? அந்த மட்பாண்டம் கண்டுபிடிச்சதும் ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன். அதில் வந்து நெருப்பில் சுடப்பட்டது வந்து ரொம்ப அழகாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. ஸ்டோன் ஏஜ் பீப்புள் மேட் ஆல் த ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிஃபேக்ட்ஸ் பை தெம்செல்வ்ஸ். சரியா? ஆர்டிகல்ஸ் மேட் பை ஹியூமன்ஸ். கற்காலத்தில் உள்ள மக்கள் எல்லாமே வந்து ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிஃபிக்ஸ் எல்லாமே வந்து இதை வச்சு பண்ணாங்க. சரியாம்மா? ஸ்டோன் ஹவுசஸ் வேர் பில்ட். த ரூஃப்ஸ் ஆஃப் தீஸ் ஹவுசஸ் வேர் thatched with sticks and huts. ஸ்டோன் ஹவுஸ் கற்களில் வந்து வீடு கட்டினாங்க. அதோட ரூஃப் வந்து எப்படி இருந்ததுன்னா, தாட்ச்னா கூரை வேந்தது. எதை வச்சு வந்து ஸ்டிக்ஸ் மட்டை ஹஸ்க்ஸ் வச்சு செஞ்சாங்க. சரியாம்மா? வைக்கோல் அந்த மாதிரி மட்டை அந்த மாதிரி வச்சு ஓலை இந்த மாதிரி வச்சு செஞ்சுக்கிட்டாங்க. சரியா? ஆஃப்டர் திஸ் செவரல் இன்வென்ஷன்ஸ் வேர் மேட். ஹியூமன்ஸ் ஸ்டார்டட் லிவிங் இன் அ செட்டில்டு லைஃப். இப்படி எல்லாமே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் மனிதன் வந்து ஒரு லைஃப்பில் செட்டிலாக வாழ ஆரம்பித்தான். சரியாம்மா? த பீரியட் விச் வாஸ் ரிட்டர்ன் டாக்குமெண்ட்ஸ் ஆர் கால்டு ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ஸ். அதாவது வரலாற்றில் குறிக்கப்பட்ட காலங்களில் வந்து இருக்கிறத பூராமே வந்து ஹிஸ்டாரிக்கல் பீரியட்னு சொல்கிறோம். தீஸ் டாக்குமெண்ட்ஸ் ஹெல்ப் அஸ் டு know about the lifestyle of people, events, food habits, culture, art, architecture, literature, etc. இந்த வரலாற்று குறிப்புகள் தான் எதுங்க, இந்த அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களோட பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், நாகரிகம், அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க உதவும். சரியாம்மா? நெக்ஸ்ட்டு பாரு. Agriculture was an important activity in the history of humans. அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. தே ஸ்டார்டட் கல்டிவேட்டிங் கிராப்ஸ். தே sowed seeds and harvested crops. They found it convenient to live along the river as crops grew well near the river. அதாவது அக்ரிகல்ச்சரில் வந்து அந்த ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து பயிர் எப்படி விளையிறதுங்கிறத அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்க வந்து நதிக்கரை ஓரங்களில் தான் அது நல்லா செழிப்பாக வளருதுன்னு கண்டுபிடிச்சி நதிக்கரை ஓரங்களில் அவங்க அதை பயிர் செஞ்சுட்டு அது பக்கத்துலேயே இந்த மாதிரியான வீடுகள்லாம் கட்டி வாழ ஆரம்பித்தாங்க. பரியல் பாட்ஸ் கால்டு urns. பரியல் பாட்ஸ் கால்டு urns. சரியாம்மா? urns have been excavated in which the dead bodies were placed and buried under the ground. மட்பாண்டங்கள் அந்த காலத்தில் வந்து மட்பாண்டங்களில் இறந்தவங்களை வச்சு புதைக்கிறது வழக்கமாக இருந்தது. அதை urns urnsன்னு சொல்லுவாங்க. ஓகேயாம்மா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். 20 lakhs years ago man walked straight. 20 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி தான் மனிதன் வந்து ஸ்ட்ரைட்டாக நடந்தாங்க. அரவுண்ட் 3 lakhs years ago he spread all over the earth. சரியா? உலகத்தில் எல்லா பகுதிகள்லேயும் பரவ ஆரம்பித்தாங்க. எல்லா இடங்கள்லையும் வாழறதுக்கு ஆரம்பித்தாங்க. he cultivated around 8,000 years ago. பயிர்கள் விளைவிக்க ஆரம்பித்தது 8,000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே விளைவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Since then, civilization started around 300 years ago. Okay, amma. Then next பாருங்க, changes in man's life.
மேன் முதல்ல வந்து மனிதனாக இருக்கிறான், அப்புறம் ஃபேமிலி ஆகுறாங்க. அப்புறம் அந்த ஃபேமிலி ஆனவங்க அந்த நதிக்கரை பக்கத்தில் பயிர்கள் விளைவிக்கிறதுக்காக நதிக்கரை பக்கத்தில் குடியேறினாங்க. அப்படி குடியேறுறவங்க எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சொசைட்டி ஆகினாங்க. சொசைட்டி வந்து ஒரு குரூப் ஆச்சு. அந்த குரூப்பை வந்து லீட் பண்ணதுக்கு ஒரு தலைமை தேவைப்பட்டுச்சு. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்தது. ஓகேயாம்மா? நெக்ஸ்ட் அந்த ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ண அந்த பொருட்கள் எல்லாம் பிக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அட் த எண்ட் ஆஃப் நியூ ஸ்டோன் ஏஜ் காப்பர் வாஸ் இன்வென்டட். புதிய கற்காலத்தின் இறுதியில் வந்து காப்பர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சரியாம்மா? இன் திஸ் ஏஜ் போத் ஸ்டோன் அண்ட் காப்பர் வேர் யூஸ்ட். இந்த ஸ்டேஜில் வந்து காப்பரும் யூஸ் பண்ணாங்க, ஸ்டோனும் யூஸ் பண்ணாங்க. திஸ் பீரியட் வாஸ் கால்டு சால்கோலித்திக் ஏஜ். ஓகேயாம்மா? இங்கே வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணாங்க. இதை வந்து சால்கோலித்திக் ஏஜ்னு சொல்கிறோம். பிரான்ஸ் வாஸ் ப்ரொடியூஸ்ட். பிரான்ஸ்னால் வெண்கலம். ப்ரொடியூஸ்ட் வென் காப்பர், ஜிங்க் அண்ட் டின் வேர் மிக்ஸ்டு டுகெதர். சரியா? செம்பு, துத்தநாகம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிரான்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, வெண்கலம். சரியா? த பீரியட் வென் பீப்புள் மேட் டூல்ஸ் ஃப்ரம் அன் அலாய் கால்டு பிரான்ஸ் வாஸ் கால்டு பிரான்ஸ் ஏஜ். சரியா? செம்பு கற்காலம் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். After this, humans found iron and started using iron tools and weapons. அதுக்கப்புறம் வந்து இரும்பு கண்டுபிடிச்சி அதில் டூல்ஸ், வெப்பன்ஸ் செஞ்சு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. திஸ் ஏஜ் வாஸ் கால்டு அயன் ஏஜ். இதை வந்து இரும்பு கற்காலம் சொல்கிறவங்க. இரும்பு காலம். அடுத்து பாருங்கள். இன் திஸ் ஏஜ் ஹவுஸ்ஹோல்ட் ஆர்டிகல்ஸ், அக்ரிகல்ச்சரல் டூல்ஸ் எக்ஸெட்ரா வேர் மேட் ஆஃப் அயன். எல்லாமே அயனில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மெட்டல்ஸ் வேர் அலாய்டு அண்ட் டூல்ஸ் வேர் மேடு. மெட்டல்ஸ், டூல்ஸ் எல்லாமே இரும்பு, அலாய் இந்த மாதிரி வந்துருச்சு. யூ கேன் கலெக்ட் காயின்ஸ், போஸ்ட் ஷர்ட்ஸ், மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸெட்ரா. அந்த பழைய கற்காலத்தில் உள்ளது உங்களுக்கு எதாவது கிடச்சிதுன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டக் அவுட் ஃப்ரம் த கிரவுண்ட். பூமியை தோண்டும் போது அந்த பழைய கற்காலத்தில் உள்ளதெல்லாம் அங்கே மண்ணுக்கு அடியில் புதைஞ்சிருக்கும்ல, அதெல்லாம் கிடைக்கிது. சச் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் இன் த மியூசியம். இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் தான் மியூசியத்தில் வச்சுருக்காங்க. எல்லோரும் பார்க்கட்டும், எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டுங்கிறதுக்காக மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இன் தமிழ்நாடு ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு அண்ட் கீழடி ஆர் த சைட்ஸ் வேர் த ஆப்ஜெக்ட்ஸ் used by the people of the past or excavator. இந்த இடங்கள்லாம் வந்து பழைய கற்கால மனிதர்கள் யூஸ் பண்ண அந்த மண்ணுக்கடியிலேருந்து தோண்டி எடுக்கப்பட்ட அந்த இதை எல்லாத்தையுமே வந்து மக்கள் பார்வைக்காக வச்சுருக்காங்க. ஸ்டில் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன் இன் தீஸ் சைட்ஸ். இன்னும் வந்து அந்த இடங்கள்லாம் வந்து ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு. ஓகேயா? ஓகே, தென் if you come across any old traditional objects of historical value, try to collect and save them. Okay, அடுத்து பாருங்கள். the pictures are given. எப்படி எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். ஆதிச்சநல்லூரில் பாருங்கள். ஆதிச்சநல்லூரில் எடுத்தது. அரிக்கமேடு மண்ணுக்கடியிலேருந்து இருந்தது. கீழடி. ஓகே, தென் ஹிஸ்டாரிக் பீரியட்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். பழையோலித்திக் ஏஜ். சரியா? அது வந்து கற்காலம்னு சொல்கிறாங்க. மெசோலித்திக் ஏஜ், மெசோலித்திக் மிடில் ஏஜ். பழைய கற்காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்கும் இடைப்பட்ட காலம். சரியாம்மா? அடுத்து நியோலித்திக் ஏஜ், புதிய கற்காலம். சால்கோலித்திக் ஏஜ், செம்பு காலம். அயன் ஏஜ், இரும்பு கற்காலம். ஓகே, பிசி வந்து பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்து பிறப்புக்கு முன் பின் சொல்லுவாங்கள்ல அது. சரியா? ஆனோ டொமினி ஆஃப்டர் கிரைஸ்ட். சரியாம்மா? நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் இஸ் கால்டு நியூமிஸ்மேட்டிக்ஸ். காயின்களை பற்றி படிக்கிறதுக்கு பேர் நியூமிஸ்மேட்டிக்ஸ். ஆல் டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் ரைட் ஃப்ரம் மெட்டல்ஸ் டு பேப்பர். மெட்டல்ஸ்லேருந்து பேப்பர் வர எல்லாத்தை பற்றியும் படிக்கிறாங்க. இப்போ இதில் படிக்கலாம். அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் தேட் பீரியட், எக்கனாமிக் கண்டிஷன்ஸும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாரு, ஸ்கிரிப்ட்ஸ் இன்ஸ்கிரிப்டு அபவுட் எ கிங்ஸ் ரூல். அந்த ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்து அந்த அரசர்கள் என்ன மாதிரி ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், all the evidences or traces like artifacts, pots, coins, idols, ornaments, weapons, written documents, etc. are valuable sources to construct history. இது எல்லாமே வந்து மிக உன்னதமான சோர்சஸ். எதுக்கு? நம்மளோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே அம்மா, ஓகே, தேங்க்யூ.